நம்ம மட்டும் இல்லாமல் பின்னால் இன்னொரு காரில் ஒரு நிறைய குரங்குங்கள்லாம் வருது. அதெல்லாம் நம்ம மேலே போய் பார்ப்போம். மேலே போவோம். அது பேர் மேலே பஸ் போகுது தெரியுதா? ஏலகிரி ரீச் ஆகிட்டோம். சரியான வெயில் கொளுத்துது. நம்ம டேரெக்டாக இப்போ ரூமில் போய் செக்இன் பண்ண போகிறோம். ரூமு காட்டுறேன். இது 2 BHK 3 BHK வில்லா புக் பண்ணோம் நாங்கள். नवीन गाड़ी से சரி இங்கேயே இறங்கி போட்டு வரோம். ஓகே ஹாய் சொல்லு. हाय இவனை மாதிரி இன்னொரு 6 பேர் கொண்ட கும்பல் வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை ஒரு 2 ரூம் இல்லை ஒரு ரூமா? ஆமாண்டா. ஒரு இதில் வந்து வீடு மாதிரி இருந்ததுடா அங்கே அமைச்சது. இது ஒரு ரூம் இன்க்ளூடிங் ஏசி. இது ஒரு ரூம். இதுக்குள்ள ஏசி இருக்கு. அவர்கிட்ட 3 BHK சொன்னார். ஓ கிரவுண்ட் ஃப்ளோரில். ஓகே வாங்க அதே மாதிரி பார்த்துருவோம். வாடா. ஆ அந்த அடுத்த ரைட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணுங்க. ஓகே ஆமாம் சார். ஓ இங்கே 4 பேர் படுக்கலாமா? நைஸ். ஓகே சார். ஓகே ஓகே சார். ரொம்ப பெரிய சைடு. உங்களுக்கு கேம்ப் ஃபயர்லாம் வேணும்னா இங்கே போட்டு தருவோம்னு சொன்னாங்க. அது போடும்போது பார்த்துக்கலாம். ரூமுக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். பாத்ரூம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கு. இது ஒரு 2 பேர் தங்குற ரூம். எக்ஸஸாக பெட்டு வேணும்னா மேலே கொடுத்துருக்காங்க. அங்கே அந்த ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கீழே வந்து இன்னும் பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் சூப்பராக இருக்குது. அது நான் பசங்களாம் வந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் ரூமோட அவுட்டர் லுக்கு. ஆக்சுவலி இதில் மாடி இருக்குது. மாடி போய் பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி விழாவில் மாடி இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். பயங்கரமாக இருக்குது மாடி. உங்களுக்கு அப்படியே அந்த வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த சைடு ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. வெயிலானால் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் சென்னையை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்ல. ஆக்சுவலி இப்போ நமக்கு இங்கே ஸ்விம்மிங் ஃபூல் ஆக்சஸ்லாம் இருக்குது. ஸ்விம்மிங் ஃபூல் பக்கத்தில் எங்கேயோ இருக்குன்னு இருக்காங்க. நம்ம அது போய் காட்டுவோம்.
இந்த ஜேஎஸ்பி வில்லா நாங்கள் புக் பண்ணது வந்து 7500 புக் பண்ணோம். ஜேஎஸ்பி வில்லா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் போடுறேன். ஓகே. புது வீட்டுக்கு வந்து பால் காசு போகிறாங்க இப்போ. போட்டால் தான் தெரியும். வெளியே இருக்கு டஸ்ட் சார். டிவி ஆல்ரெடி உடஞ்சி தான் இருக்குது. எங்களுக்கு அது எந்த சம்மந்தமும் கிடையாது. வீடியோ ரெக்கார்ட். நான் சொன்ன அந்த இன்னொரு வானர கூட்டம் வந்துருச்சு. நான் தான் சொன்னல, சொல்லும் போதே சொன்னேன் ஒரு வானர கூட்டம் வருது. பேக் சைட். ஆயா காய் சொன்னியா? வணக்கம். டிபிக்கல் ஃபாதர். ஷெர்லாக்ஸ் கால் பண்ணுறாங்க. அம்மாவும் அப்பாவும். ஷெர்லாக் சாப்பிட்றியாடா? ஃபாரின் ரிட்டர்ன்ஸ். விளாக்ல ட்ரிப்புக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கான். 5 வருஷமா ஒரு ட்ரிப் பண்ணுறாரு. நாங்க ஏலகிரி 2வது வாட்டி வரோம். இவர் என் கூட ஃபர்ஸ்ட் வாட்டி வராரு. ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்க வந்து இன்னொருத்தர காட்டுறோம். இங்க வாங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். வந்து எங்க டீமோட துணை கேப்டன். ஆமா, துணை கேப்டன். ரப்பர் பந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோட கேப்டன். இனிமேலோட ஃபன்னு எல்லாமே இனிமேல் தான் பாப்பீங்க. ஆமா, நெக்ஸ்ட் ஸ்டார்ட். அதுவும் அவங்க கிட்ட தான் பாப்பீங்க. இவர் பார்த்தீங்கன்னா குணா. இவர் பேரு. இந்த கண்ணாடி டிஷர்ட்டு எதுவுமே சொந்தமாக வாங்க மாட்டார். எவனா வச்சுனுப்பான், எடுத்து போட்டு வந்துடுவாரு. செப்பல் கூட ஒன்று இல்லை. இங்கே இந்த பேண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க அண்ணன் பேண்ட்டு, அவங்க அப்பா டிஷர்ட்டு, பவர் பேங்க் பாலாஜி. பவர் பேங்க் யாரு? வருது அவர் ஃபாரின் ரிட்டர்ன் பவர் பேங்க் எல்லாமே அவரு தான். இங்கே கூட லைட்லாம் இருக்குடா. லைட்லாம் வேணும். அது எந்த இல்லை, அது எந்த இல்லை. லைட் வந்து அவங்க இல்லை, நீங்க பேசும்போது சொன்ன அது எந்த இல்லை, அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா இருக்கும். ஆமா, சரி மாமே. கண்ணாடி அப்புறம் அந்த பவர் பேங்க் அவுட் இல்ல. கண்ணாடி இங்க பாருங்க. ரூம் புக் பண்ணும் போது 3 ரூமா புக் பண்றானுங்க. ஒரே பெட்ல எல்லாரும் பத்துக்கிறானுங்க. இதுக்கு எதுக்கு 3 ரூம்? வந்த உடனே மாமா ஆட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா காட்சி எங்களுக்கு இல்ல. ரூம் உள்ள யாரோ வெஸ்ட் போயிட்டுறாங்க முன்னாடி வந்தவங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி சாத்தி என்னதான் பண்றீங்க நீங்க? போட்டோ ஷூட். அவன் பேர் உள்ளே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ வாங்க போலாம் கீழே. பேர் போடுறது அந்த குனிடா. குனிஞ்சு போடுறா. ஓகே, 1 pitch 100. அந்த சைடுல பத்தல அவுட். அந்த கேட் கிட்ட நில்றா. பேச நல்லா முன்னாடி உள்ள போடு. நல்லா பால நீ முன்னாடி போடு. தெரியும் போடா. புடிச்சாங்க. கார்த்தி அவன் கேட்ச் புடிச்சாண்டா. மச்சா ஃபுல் டாஸ் செவுத்துல பட்டுச்சு. நீ என்ன சொன்ன? செவுத்துல வேணா கழுவுடா. வெளியவா. போ, நான் போடுறேன். அவுட்டு.
ஏய் காதி கேட்ச்ரா பாரு பாரு மூணு பால் விட்டு அவுட்டுப்பா நான் சொல்லிட்டேன் மூணு பால் விட்டாதான் அவுட்டு நான் சொல்லிட்டேன் என்ன அவுட்டு கீழே கொத்தா பூச்சுது துருவா செவத்துல போட்டா அவுட்டு தானடா ஹலோ புரியுதா வெயிட் பண்ண சொல்லி அவன் மண்டே பாத்துக்கலாம். டீசெண்டா குடுத்துட்டு வந்தேன் துருவா படிச்சு அதே மாதிரி எல்லாரும் நியாயமா இருங்க. கேமரா பாருங்க கேமரா முன்னே இருந்து அப்பெல்லாம் அண்டர்ஸ் போடுறா எனக்கும் அப்படிதான் போட்டான் அது அவுட்டே இல்ல சரி நான் அவுட்டு வந்துட்டேன் வா ஒரு பால் போட்ட முதிச்சு மச்சான் 3 பால் விட்டு அவுட்டு கொஞ்சம் வாழ்க்கையில் நிறைய சம்பாரித்து என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு போனால் தான் ஜாலியாக இருக்கும் நீங்களும் ட்ரிப்பு போங்க ரூமில் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பக்கத்தில் போட் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னாங்க அதை பார்க்க தான் எல்லோரும் வந்துட்டோம் செம்ம பசி சரி லஞ்ச் டைம் ஆச்சு லஞ்சு சாப்பிட்லான்னு எல்லோரும் கிளம்பிட்டோம் நல்லா இருக்கு கொளுத்து வேலை செய்கிற மாதிரியே வரான் போடுறான் இந்த பேண்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம் பேஸ் கட்டாதா சாப்பிட போகிறோம் சாப்பிட்டு போட் ஹவுஸ் சாப்பிட்றதுக்கே சாப்பித்திரி போடணுமா இல்ல மாமா எந்த சைடு போறாங்க தெரியல சாப்பிட்றதுனா அந்த சைடு தான் போகணும்
அவன் நடையப்பார், உடையப்பார், அழகப்பார், ஸ்டைலப்பார். என்னடா நடையாது? ஊர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். இப்பதான்க்கா லஞ்சு சாப்பிட்டோம். இதுல போனோம் நம்ம. ஏய் ஏய் உள்ளதான்டா போ. இது இங்க தான்டா போனோம் நம்ம. ஜிப்லைன்ல இருந்துச்சுடா. ஏய் இங்க பெயிண்ட் பால் இருந்ததுடா. நம்ம போன தடவை விளையாடணும்டா. ஆள் இல்ல விளையாண்டாங்க. நம்ம கம்மியா ஆள் இருக்கோம் சொல்லிட்டு 150 ரூபாய். 150 ரூபாடா. 150 ரூபா ஏவிடி போட்டுருந்துச்சு. மச்சான் பெரியப்பா போய் பாப்போம். என்ன சொல்றேன், தண்ணி சும்மா போய் பாத்துலாம். ஏய் அதெல்லாம் இது போட்டிருக்காங்க பாரு, அது மேல போக கூடாதுன்னு. இதோ பாரு. ஏய் அதான் அந்த சைடுல நிக்குதுடா பைத்தியம். அப்படி இறங்கி போலாம்டா வாடா. அதுக்கு நம்ம கார் விட்டுருந்தோமே, தோதான் விட்டுருக்கோம். அப்படியே போயிடலாம். அதான் சும்மா என்ன போறதையும் சும்மா பாத்துடலாம். இது வாப்போம். எக்ஸ்போர்ட் பண்ணணும் மச்சான். எக்ஸ்போர்ட் பண்ணணுமா? குழந்தை விட குழந்தை வளர்ந்துச்சுடா. அப்ப போயிட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வரும். மாமே கார் எடுக்க இப்படியே போயிடலாம். அங்கதான் உட்காந்து நான் கூப்பிட்டா வந்துருவாங்க. ஏய் பைத்தியம். மச்சான் போட் ஹவுஸ் பாக்கணுமா? இங்கே பாத்துக்கலாம். என்ன பண்றது, அவன் டூரிஸ்ட்னா அப்படிதான். இது பீச்சில் ஓட்டுவாங்க. நீ கூட கேட்டு ரொம்ப நாளா போனேன்னு. அவ்வளோதானா ப்ரோ? ஒரு ரவுண்டு தானா? ஒரு 2 ரவுண்டு உள்ள இல்லை. வேணாம் வெற்றிகரமாக ஏவிடி ஓட்டி முடிச்சிட்டோம். நல்லா இருந்தது. ஆனால் 300 ரூபா கொஞ்சம் ஜாஸ்தி தான். போ நாங்களாவது பரவாயில்ல. ஆனால் அவன் அதெல்லாம் போடல. அவன் ஃபுல்லாக திருப்புங்கன்னு சொன்னான். மேடு ஏற்றிட்டு இருக்கிறாப்புல என்ன ட்ரெயின் யூஸ் பண்ணுங்கடா. என் பிள்ளை தூங்குகிறது. பொழுதனைக்கும் தூங்கு. நீ போங்க ஏவிடி. நீ ஓட்டலையா? என்ன பண்ண போறோம் அடுத்து? அதான் அந்த சைடு போகணும். போலாம் நடந்து போலாம். அக்கா ஒரு Something
கேட்டாரு கொஞ்சம் வேலை வச்சு நினைச்சாங்க. ஆமா 2 பேரும் நீங்க போயிட்டாங்க 3 பேர் நீங்க ஏன் காசு வச்சு நம்மளே சுத்தி எடுத்துக்கலாம்டா. அதானே போது பிடிப்பாங்க காட்டு கொடுப்பா. ₹100 ₹100. பார்க்குக்கு வந்தோம். போட்டிங்க்கு செம்ம ரஷ்ஷு. பின்னால் உங்களுக்கு தெரியும். செம்ம ரேட் ஆயிடுச்சு. கார்லாம் ஓட்டிகிட்டு வந்தோம். ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போய் டாட்டா நைட்டு பார்ப்போம். இந்த செக் டேம் ஏலகிரிக்கு உள்ளே இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போ போனாலும் இங்கே போய் ஃபோட்டோ எடுப்போம். எங்களுக்கு ஃபயர் கேம்ப் காம்ப்ளிமெண்ட்ரியாக போட்டு கொடுத்தாங்க. அந்த 7500 இல்லாமல் ஜேஎஸ்பிலாம் சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாங்க.
கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய், ஓம்ப போய் இப்போ கம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ இந்த ட்ரிப்பை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.